கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, செல்வமா அல்லது கடவுளா? இந்த ஒரு கேள்வியை இன்றைக்கு நம் கண்முன்னே வைக்கின்றது இன்றைய நற்செய்தி பகுதி. செல்வமா கடவுளா? பல நேரங்களிலே தொலைக்காட்சி தொடர்கள் வருகிறது. அந்த தொலைக்காட்சி தொடர்களிலே நீயா நானா என்ற ஒரு தொடர், பிறகு பட்டிமன்றம் போல் ஒவ்வொரு கருத்துக்களையும் அவரவர்களுடைய தரப்பிலிருந்து கருத்துக்களை எடுத்துச் சொல்கின்ற பலவிதமான தொடர்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஒரு கருத்தையும் நாம் கண்முன் வைத்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான ஒரு செய்தி கருத்திற்கு நாம் செவிமடுப்போம். கடவுள் உண்மையிலே செல்வத்திற்கும் கடவுளுக்கும் இரண்டும் முரண்பட்டது என்று சொல்லவில்லை. இரண்டும் இணைத்து பார்க்க வேண்டும். ஆனால் இங்கே இணைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. அதுதான் தொடக்க நிலை பாவம் கூட. என்ன அந்த ஆபத்து என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய படைப்பை கடவுளுக்கு நிகராகவும் கடவுளுக்கு மேலாகவும் வைத்து நாம் போற்றுகின்ற ஒரு ஆபத்து இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, செல்வத்தை பற்றி நீங்கள் கவனமாயிருங்கள். காரணம், அது உங்களை அரித்துவிடும், கடவுளுடைய இடத்தை அது பிடித்துவிடும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கின்றார். ஒரு சில பணக்காரர்களை பாருங்கள். அந்த பணக்காரர்கள் பண பித்து பிடித்தவர்களாக அலைவார்கள். பணம் பணம் என்று அவர்கள் பணத்தை நோக்கியே ஓடுவார்கள். பணத்திற்காகவே அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் பணம் தின்கின்ற பிணம் என்று கூட சொல்லலாம். ஒரு உதவி கூட யாருக்கும் செய்ய மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட பணம் யாருக்கு அது தேவை? அந்த பணம் சாபமாக மாறும். ஆனால் ஒரு சில பேரை பாருங்கள், பணத்தை வைத்து சமூகத்துக்கு நன்மை செய்வார்கள். கல்வி நிறுவனங்களை நடத்துகின்றார்கள். இந்த கல்வி என்பது பணம் தேவை. ஆனால் இந்த பணத்தை வைத்துத்தான் சிறந்த கல்வியை கொடுக்கின்றார்கள், நல்ல ஒழுக்கத்தை புகட்டுகின்றார்கள். எனவே இது ஒரு சேவை, இது ஒரு பணி, நாட்டிற்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. இப்படியாக பணம் என்பது அவசியம். இந்த பணத்தின் அடிப்படையிலே நம்முடைய சேவை, பணி, இந்த சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்று அமைய வேண்டுமே ஒழிய, வெறும் பணத்திற்காக மட்டுமே வாழ்கின்றவர்கள் அன்புக்குரியவர்களே இறைவனுடைய சாபத்திற்கு ஆளாகுவார்கள். இந்த ஒரு எச்சரிக்கையை தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், செல்வர் ஒருவர் இருக்கின்றார். அவர் என்ன செய்கின்றார் பாருங்கள். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வீட்டு பொறுப்பாளர், இதை ஆங்கிலத்தில் அருமையான ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள், ஸ்டூவர்ட் என்று சொல்கின்றார்கள். ஸ்டூவர்ட் என்று சொன்னால் அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் அல்ல முதலிலே. இரண்டாவது, இஷ்டம் போல அந்த சொத்துக்களை அவன் பயன்படுத்தவோ ஆளுவதோ முடியாது. மூன்றாவது, எதற்காக இந்த சொத்து கொடுக்கப்பட்டதோ, யாருக்காக, யாரிடமிருந்து இதை பெற்றாரோ அந்த ஒரு கருத்தோடு அந்த பொறுப்பை அவர் உணர்த்த வேண்டும், அதை நடத்த வேண்டும். இது மூன்றாவது. இந்த மூன்றையும் கொண்டவர்கள்தான் ஸ்டூவர்ட் என்று சொல்லக்கூடிய பொறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அத்தகைய விதத்திலே தான் அந்த மனிதன் பொறுப்புள்ளவனாக நடந்தானா? நம்பிக்கைக்குரியவனாக இருந்தானா? இல்லை, மாறாக அவன் நம்பிக்கைக்கு துரோகம் செய்தான், பொறுப்பில்லாதவனாக இருந்தான். அவனுடைய நடவடிக்கையை பாருங்கள். நான் இந்த பதவி விட்டு போன பிறகு நான் எப்படி இருப்பேன், எனவே அதற்காக சொத்துக்களை சேர்க்கிறேன், செல்வங்களை சேர்க்கிறேன் என்று சொல்லி இந்த சொத்துக்களை பொறுப்பில்லாத விதத்திலே அவன் பயன்படுத்துகிறான். அவனுடைய முன்மதியை ஆண்டவர் பாராட்டினாலும் அந்த செயலை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த சொத்துக்களை நாம் பயன்படுத்தி இறைவனிடம் செல்ல வேண்டும், இறைவனுடைய நன்மதிப்பை பெற வேண்டுமே ஒழிய, இந்த சொத்துக்களே நமக்கு சொந்தம், இந்த உலகமே நமக்கு நிலையானது என்று நினைத்து ஏமாந்து விட போகக்கூடாது. இதைத்தான் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். மாறாக
இந்த சொத்துக்களையும் பொருளையும் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஏழைகளோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், இல்லாதவரோடு நாம் பகிர்ந்தளிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய பதிலுரை பாடலிலே நாம் பார்த்தோம். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவர். ஆண்டவர் இன்றைக்கு நேரடியாக வந்து ஏழைகளை தூக்கி விடுவாரா? லாசர் அந்த பணக்காரனுடைய காலடியிலே கிடந்தான், வெளியிலே இருந்தான், நாய்கள் தான் அவனுக்கு கூட இருந்தன, புண்களோடு இருந்தான். அவன் உண்ணுவதற்கு கூட ஒன்றுமில்லை, மேசையிலிருந்து விழுகின்ற ஒரு சில துண்டுகளைத்தான் அவன் உண்டான். இங்கே இறைவன் ஏன் உதவி செய்யவில்லை என்று நாம் கேட்கலாம். அன்புக்குரியவர்களே, இறைவன் உதவி செய்வார். எப்படி செய்வார் தெரியுமா? அந்த பணக்காரன் வழியாகத்தான் செய்வான். எட்டி பார்க்கின்றான், லாசரை பார்க்கின்றான், அந்த ஏழை மனிதனை, பிச்சைக்காரனை பார்க்கின்றான். அந்த மனிதன் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த ஒரு ஏழை ஆளுக்கு உதவி செய்திருக்க வேண்டும், உண்ண உணவு கொடுத்திருக்க வேண்டும், அவனுடைய வாழ்வுக்கு ஆதாரம் அளித்திருக்க வேண்டும். அவன் எதையுமே செய்யவில்லை. செய்யாமல் கடவுள் உனக்கு செய்வார் என்று நினைத்தால் எப்படி கடவுள் செய்வார்? கடவுள் எப்படி உதவி செய்வார்? கடவுள் மனிதர்கள் வழியாகத்தான் உதவி செய்கின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு செல்வம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த செல்வத்தை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஏழைகளை தூக்கி விடுகின்ற ஆண்டவரை போற்றுங்கள். அந்த ஏழைகளை தூக்கி விடுகின்ற பணியை, அந்த மேலான ஒரு உதவியை செய்வது யார்? நாம் தான் செய்ய வேண்டும், நாம் தான் அதை ஆற்ற வேண்டும். அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கென்றே ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை உலகளாவிய விதத்தில் வைத்திருக்கின்றார்கள். அந்த நிறுவனத்தினுடைய பெயர் காரிதாஸ் இன்டர்நேஷனலிஸ் என்று சொல்வார்கள். அதனுடைய கிளைகள் ஒவ்வொரு நாட்டிலேயும் உண்டு, ஒவ்வொரு மாநிலத்திலேயும் உண்டு, ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் உண்டு. இந்த மறைமாவட்டத்திலே நாம் கொடுக்கின்ற அந்த பணம், அதை நாம் சேர்த்து இந்த மேலான ஒரு பணிக்காக உலகளாவிய விதத்திலே நாம் அனுப்பி வைக்கின்றோம். எங்கெல்லாம் பிரச்சனை, எங்கெல்லாம் இயற்கை இடர்பாடுகள், சீற்றம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த காரிதாஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனமானது உதவி செய்கின்றது. சமீபத்தில் கூட உத்தரகாண்ட் என்ற இடத்திலே பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டது, வெள்ளம் ஏற்பட்டது, மக்கள் இறந்தார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். இந்த உத்தரகாண்ட் எப்படிப்பட்ட ஒரு இடம் தெரியுமா? மதமாற்ற தடை சட்டம் என்று போட்டது இந்த மாநிலம்தான். இதனால் கிறிஸ்தவர்களை வதைத்தது இந்த மாநிலம்தான். கிறிஸ்தவர்களெல்லாம், இந்த நாட்டை சார்ந்தவர்களெல்லாம் இல்லை, எனவே ஓடிவிடுங்கள் என்று சொன்னது இந்த மாநிலம்தான். இந்த மாநிலத்திலே நான் பெயிலபிள், இன்னொரு லூசு சொல்லிட்டு இருக்கிறான், நான் பெயிலபிள் அரெஸ்ட். இந்த மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிராக இருந்தால் நான் பெயிலபிள் என்ற அளவுக்கு வெறி பிடிச்சு அலைகின்ற தெருநாய்கள் போல அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம். இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்குத்தான் முதல் ஆளாக சென்றது யார் தெரியுமா? காரிதாஸ். இந்த காரிதாஸ் தான் அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு முதலாக சென்றது. அங்கே இந்த சட்டத்தை வைத்திருக்கின்றார்களே, அங்கே செல்லக்கூடாது என்று நினைத்தோமா? இல்லை. நாம் கொடுத்த இந்த 5 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபாய், 5000 ரூபாய், இதையெல்லாம் சேர்த்துத்தான் அங்கே அந்த பணத்தை வைத்திருக்கின்றார்கள். எங்கே தேவைப்படுகிறதோ, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நம்முடைய முகத்திலே காரி உமிழ்ந்தாலும் கூட மனிதாபிமானம், மனித நலன், அதை முதலிலே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அறியாமல் செய்கிறார்கள் இவர்கள். ஆண்டவரே, அவரை பின்பற்றுகின்ற மக்கள் நாம். எனவே நமக்கு எவ்வளவு துரோகம் இழைத்தாலும் அவர்களுடைய துன்பத்திலே துயர் துடைப்பது என்பதுதான் உண்மையான கிறிஸ்தவம், உண்மையான ஏழைகளை தூக்கி விடுகின்ற ஆர்வமுடைய ஆண்டவர். எனவே ஆண்டவருடைய அந்த அன்பு நம்மை உந்தி தள்ளுகிறது. எப்படிப்பட்டவர்களாக எதிராளியாக இருந்தாலும் கூட அந்த எதிராளியை நம்முடைய அன்பினால் அவர்களை மாற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இவர்கள் சட்டங்கள் போட்டுக்கொண்டே இருந்தாலும் கூட எண்ணற்ற வகையிலே, ஏராளமான முறையிலே இந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்கின்ற முயற்சி என்பது இன்றைக்கு எக்கச்சக்கமாக இருக்கிறது. சாதாரண ஏழை எளிய மக்கள் எல்லாம் நல்ல ஒரு விசுவாசியான சாட்சிகளாக இருக்கிறார்கள். எனவே சட்டம் போட்டு எதையும் நீங்கள் நல்லதை தடுக்க முடியாது. நல்லது தானாக பரவும். இதுதான் இயற்கையின் நியதி, இதுதான் தத்துவம். குட்னஸ் ஸ்ப்ரெட்ஸ் இட் செல்ஃப் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த நன்மைத்தனம் தன்னையே பரப்பும் என்ற வகையில்தான் இன்றைக்கும் இந்த நலன், இந்த நல்ல ஒரு பணி, உதவி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? திருச்சபை வளமையாக இருக்கிறது
அது முக்கியமல்ல. திருச்சபை இவ்வளவு அதிகமாக ஏழைகளுக்காக உதவி செய்கிறது என்பதுதான் முக்கியம். இவ்வளவு காசு இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல. ஆனால் எவ்வளவு நாம் பகிர்ந்து ஏழைகளுக்கு கொடுக்கின்றோம் என்பதைத்தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஏழைகளை தூக்கிவிடுகின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஏழைகளை நாம் கருத்தில் வைக்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உரியவற்றை நாம் நீதி நியாயத்தோடு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை கேட்டுக்கொள்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், அந்த வீட்டு பொறுப்பாளர் அந்த பொருட்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அவன் அட்டகாசம் செய்கின்றான், அநியாயம் புரிகின்றான். கடைசியில் கூட நன்மை செய்வதாக நினைத்து அதுவும் கூட ஒரு தவற்றை செய்கின்றான். அவன் எல்லோரையும் அழைத்து தப்பு கணக்கு எழுத சொல்கின்றான். காரணம், இப்படி தப்பு கணக்கு எழுதிய பிறகு இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று நினைத்து கொண்டான். நம்முடைய வாழ்கின்ற இந்த சூழலிலேயும் வரலாற்றிலேயும் பார்க்கின்றோம். தப்பு கணக்கு எழுதி தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். அரசன் அன்று கொள்வான். ஒரு நீதிபதி கணக்கே சரியில்லை என்று மாற்றிவிட்டார். ஆனால் கடவுள் மாற்றிவிட்டாரா? கடவுள் ஒருவர் இருக்கின்றார், அவர்தான் கடைசி நீதிபதி. இந்த நீதிபதி என்று சொன்னால் கணக்கு சரியில்லை என்று சொல்லிவிடலாம். ஆனால் அந்த நீதிபதி இருக்கிறார் பாருங்கள், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நமக்கு மனசாட்சி வேண்டும், நமக்கு உண்மையான நேர்மையான அமைதியான உள்ளம் வேண்டும். நீ திருட்டுத்தனமாகவும் கொள்ளைத்தனமாகவும் பணம் சம்பாதித்தாய் என்று சொன்னால் அந்த பணமே உனக்கு சாபமாகவும் பாவமாகவும் மாறும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் வைத்திருப்பது எல்லாம் எனக்கு என்ற சுயநலம் இல்லாமல் பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற அந்த மனப்பான்மை என்பதுதான் இன்றைக்கும் நமக்கு மனிதருள் மாணிக்கம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். ரத்தன் டாட்டா இன்றைக்கும் அவரை பற்றி ஏராளமான விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர் வாழ்ந்த விதம், அந்த மனித மாண்பு, அவர் ஏழைகளின் பால், எளியவர்கள் பால், இல்லாதவர்கள் பால் கொண்டிருந்த அக்கறை. அப்துல் கலாம் அவர் எப்படி 2 பெட்டிகளோடு கையிலே தூக்கி கொண்டு அந்த ஜனாதிபதியினுடைய மாளிகைக்கு சென்றார், வீட்டிற்கு சென்றார். அதே 2 பெட்டியோடு மீண்டுமாக வெளியே வந்தார். அவருடைய புத்தகங்கள் தவிர வேற எந்த ஜனாதிபதி வந்தார்கள்? எல்லாம் வண்டி வண்டியாகத்தான் வைத்து எடுத்து சொல்வார்கள். ஆனால் அந்த ஏழ்மை, அந்த எளிமை, பிறருக்காக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்து கடைசி வரைக்கும் இது போன்ற மனிதர்களில் இருந்ததனால்தான் அவர்களை இன்றும் நாம் நினைக்கின்றோம், இன்றும் நாம் போற்றுகின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த படிப்பினை நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏழைகளை கருத்தில் கொள்ள வேண்டும். செல்வமே நமக்கு கடவுள் என்று நினைத்து இந்த உலகத்தையும் உலக பொருட்களையும் கடவுள் நிலைக்கு நாம் வைத்துவிடக்கூடாது. இதுதான் ஆபத்து, இதுதான் சிலை வழிபாடு என்று சொல்லக்கூடியது. எனவே இத்தகைய ஒரு ஆபத்தை தவிர்த்து இத்தகைய சோதனையில் இருந்து நாம் விடுதலை பெற்று இறைவனுக்கு ஏற்றவர்களாக, ஏழைகளை நேசிக்கின்றவர்களாக, உண்மையான பிள்ளைகளாக நாம் வாழ முற்பட வேண்டும். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், கடைசியிலே நமக்கு இறைவன் என்ன வெகுமதி கொடுப்பார், எப்படி நம்மை பாராட்டுவார், எப்படி நமக்கு மீட்பளிப்பார் என்றெல்லாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே என்று ஆண்டவர் நம்மை எப்பொழுது அழைப்பார் என்று சொன்னால், சின்னஞ்சிறிய இவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே நீ செய்தாய் என்று ஆண்டவர் சொல்கின்ற அந்த பேற்றை நாம் பெற வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, ஏழைகளை நேசிப்போம், எளியவர்களை நாம் என்றும் பேணி காப்போம். இறைவனே அவர்கள் சார்பாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக நமக்காக செபிப்போம். ஆமென்.